செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் விடிய அமைச்சர் பெரிய கருப்பன் பேசிக் கொண்டிருக்கும் போதே பெண்கள் எழுந்து சென்று தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். விடிய அமைச்சர் பெரிய கருப்பன், சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் பங்கேற்ற திமுக விழாவிற்கு கிராம பகுதியில் இருந்து பெண்கள் அழைத்து வரப்பட்டிருந்தனர். விழாவிற்கு விடிய அமைச்சர் பெரிய கருப்பன் இரவு 9 மணிக்கு மேல் தாமதமாக வந்தார். இதனால் பெரிய கருப்பன் பேசிக் கொண்டிருக்கும் போதே அழைத்து வரப்பட்ட பெண்கள் கலைந்து சென்றனர். இதனால் காலியான இருக்கைகளில் அமர்ந்த களை ஓட்டியபடி திமுகவினர் பொழுதை போக்கினர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பகுதியில் சித்திரை தமிழ் புத்தாண்டு புதுமழையை தொடர்ந்து பாரம்பரியமாக நடைபெறும் பொன் ஏற்பூட்டும் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. சிங்கம்புணரி பகுதியில் தமிழ் புத்தாண்டு தினமான சித்திரை 1 தேதிக்கு பிறகு பெய்யும் முதல் மழை அந்த ஆண்டின் புதுமழை மற்றும் உத்தமழை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 22ஆம் தேதி இப்பகுதியில் பரவலாக மழை பெய்ததால் சிங்கம்புணரி சுற்றுவட்டார கிராமத்தினர் பொன் ஏற்பூட்டும் நிகழ்வை முடிவு செய்து நல்ல நாள் நல்ல நேரம் குறித்தனர். அதன்படி சிங்கம்புணரி சேவுக பெருமாள் ஐயனார் கோவிலுக்கு சொந்தமான விளைநிலத்தில் அக்கோவில் மாடுகளை கொண்டு வழிபாடு செய்து விவசாய பணிகளை துவக்கினர். அதன் பின்னர் சிங்கம்புணரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாயிகள் அவரவர் குல தெய்வங்களை வழிபாடு செய்து பொன் ஏர் விழாவை நடத்தினர். விசுவாவசி சித்திர தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கிராமத்தார் சார்பாக முதல் மழை பெய்ந்தவுடன் நல்ல நாள் பார்த்து கிராமத்தில் இருக்கும் அனைவரும் ஒன்று கூடி இந்த பொன்னேறிடுதல் நிகழ்ச்சியை எங்கள் காலம் தொட்டு முன்னோர்கள் காலத்தில் இருந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது இந்த ஆண்டுக்கான நிகழ்வு இன்று ஆரம்பித்து இந்த ஆண்டுக்கான நல்ல விளைச்சலும் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்காக சிறப்பாக இன்று நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மின்மாற்றி தீப்பற்றி எரிந்தது. காவல்காரன்பட்டியில் திருச்சி தோகைமலை நெடுஞ்சாலையில் கடைவீதி அருகே இருந்த மின்மாற்றி தீப்பற்றி எரிந்ததில் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஸ்டாலின் அரசின் மின்வாரியத்துறை முறையாக பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளாததால் மின்கம்பி அறுந்து விழுதல், மின்மாற்றி தீப்பற்றி எரிதல் என பல்வேறு அசம்பாவிதங்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்த அந்த தியாகி மின்சாரத்துறையில் என்னென்ன முறைகேடுகள் செய்துள்ளாரோ என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வயலில் வைத்த மின்கம்பியில் சிக்கி விவசாயி உயிரிழந்தார். கூடலூர் அருகே புத்தூர் வயல் பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவர் காட்டு பன்றிக்காக வயலில் வைத்த மின்கம்பியில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். சட்டவிரோதமாக மின்வேலி அமைப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலின் அரசு அலட்சியமாக உள்ளது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.